ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த BS6 வண்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? இவங்க எல்லோரும் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எதுக்கு இது ஆஃப் ஆகுது, எதுக்கு ஆன் ஆகுதுன்னே தெரியாது. சில டைமில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் லைட் இருக்குல்ல, என்ஜின் மோட்டரில் ஆனில் இருக்குன்னே, அதுவுமே சில டைமில் ஆன் ஆகாது. நமக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியாது. ஏன்னா இதில் வந்து அடிக்கடி ஃப்யூஸ் போயிடுது நண்பர்களே. நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை சில டைமில். என் வண்டி லாஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு ஃப்யூஸ் மாற்றி போட்டு தான் ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பிக்கு ஸ்டார்ட் ஆகலை. அப்போ வந்து நம்ம வந்து இந்த இருக்க ஃப்யூஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். அப்போ வந்து அந்த ஸ்பேர்லாம் காலியாச்சு. அப்போ அந்த இடத்துல எல்லாம் திருப்பிக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ண இடத்துலலாம் ஸ்பேர் ஃப்யூஸை வச்சுட்டு அப்புறம் வந்து எதனால் இந்த ப்ராப்ளம்லாம் வருதுன்ட்டு கொஞ்சம் பார்ப்போம் நண்பர்களே. இதை கலட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஃப்யூஸ் இருக்கும் வண்டிக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஃப்யூஸும் இருக்கும். இந்த ஃப்யூஸ் எல்லாம் போய் அடிக்கடி போயிடுது. நம்ம வண்டியில் ஒரு 2 வாட்டியெல்லாம் போயிடுச்சு. போயிட்டு அந்த மாதிரி ஆயிடுது. அப்புறம் இன்னொரு ப்ராப்ளமும் வருது. இதில் வந்து இண்டிகேட்டருக்கு ஒரு சின்னதாக ஒரு, அது பேர் என்னன்னு தெரில, ஒரு இது இருக்கும் இங்கே உருண்டையா. அது என்ன ஆகுதுன்னா, தண்ணி இல்லைன்னா நனைஞ்சிச்சுன்னா கோயின்னு கத்த தொடங்கிடுது. இப்போ அதையும் நம்ம வந்து கலட்டி போட்டுட்டோம். இப்போ நம்ம வண்டியில் அதுவும் இல்லை. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லாக வந்து 10 ஆம்ஸ் ஃப்யூஸ் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், கேமராவில் தெரியுதா? 10 ஆம்ஸ் ஃப்யூஸு. இப்போ அந்த ஸ்பேர் இருக்க இடத்துல வந்து அதே மாதிரி ஒரு 10 ஆம்ஸ் ஃப்யூஸ் வந்து வச்சுருவோம். ஏன்னா வந்து இனி வந்து நம்ம ரெகுலராக இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறப்ப திருப்பியும் கலட்டி மாட்டணும். அதனால அப்படி அங்கேயே வச்சுட்டு அடுத்த கட்டமாக வந்து இதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஃப்யூஸ் எல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளேயும் வந்து 15 ஆம்ஸு 10 ஆம்ஸு இந்த மாதிரி ஃப்யூஸ் எல்லாம் இருக்கும். அதுலேயும் கரெக்டாக வந்து இது வந்து நம்மக்கிட்ட ஒர்க் ஆகாத ஃப்யூஸ் தான். சரி, எதுக்கும் இருக்கட்டும்ன்ட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அடித்து போயிருக்கு. இப்போ இந்த ஃப்யூஸ் வேணாம். ஐயோ, பழைய ஃப்யூஸ் எதுன்னு மறந்துட்டோம். இந்த ஃப்யூஸ் தான் பழசு. இப்போ வந்து இங்கேயே ஒரு 2 ஃப்யூஸாக வச்சிடலாம். வந்து ஃப்யூஸ் வச்சாச்சு. கரெக்டாக வச்சு கேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பிக்கும் வச்சிடலாம். இப்போ நம்ம வண்டி இப்போ வந்து நல்லா தான் ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் வந்து ஏதாவது சுச்சுவேஷனில் ஸ்டார்ட் ஆகலைன்னா நமக்கு வந்து ஸ்பேருக்கு வந்து ஃப்யூஸ் இருக்காதுன்ட்டு தான் முன்கூட்டியே நம்ம வாங்கி வச்சிட்டோம். அப்புறம் வந்து அந்த இன்னொரு ப்ராப்ளம் என்னான்னு காட்டுறேன் பாருங்கள். அதில் ஃப்யூஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, இங்கே இந்த பார்த்தீங்களா, இந்த இண்டிகேட்டர் லைட்டு இது வந்து எரியாது. சாவி ஆன் பண்ணால் எரியாது. அப்போ வந்து ஃப்யூஸ் போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து அங்கே ஃப்யூஸ் மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து கத்திக்கிட்டே இருக்கும் குயின்னு. அது குயின்னு அந்த இண்டிகேட்டருக்கு உள்ள ஒரு சவுண்டுக்குள்ளே டொயின் 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 டொயின்னு அந்த சவுண்டுக்குள்ளே தான் இந்த சீட்டு கடியில் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம வந்து கலட்டி போட்டுட்டோம். அது வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கத்திக்கிட்டே இருக்குது. அது போயிடுச்சு, ஒழுங்காக ஒர்க் ஆகலை. அதனால தான் நம்ம வந்து கலட்டி வச்சிட்டோம். நீ வந்து அதுவும் வேறு வாங்கி மாட்டணும். அப்போ தான் அந்த வந்து சவுண்டு வரும். இந்த சீட்டு கடியில் கொடுக்கும் அது. இப்போ திருப்பிக்கு அதே மாதிரி மாட்டிடுவோம். இந்த ப்ராப்ளம்லாம் தான் இந்த வண்டியில் வருது. மற்ற நார்மல் வண்டினா ஏதோ கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா கார்பரேட்டரை க்ளீன் பண்ணி போட்டாலோ இல்லை அங்கே கொஞ்சம் இது இருக்கும், அது அப்படியே திறந்து விட்டோம்னா ஸ்டார்ட் ஆகிரும். இதில் ஸ்டார்ட் ஆகலைன்னா வந்து இந்த மாதிரி ஃப்யூஸில் தான் அடித்து போகுது. வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா ஃப்யூஸ் மாற்றினா ஸ்டார்ட் ஆகிக்குது. மற்றபடி மழையிலையோ தண்ணியிலையோ எங்கே நனைஞ்சாலும் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த ப்ராப்ளம் வர்றதில்லை. அப்படி நனைஞ்சால் ஒரு ப்ராப்ளம்னா இந்த ஃப்யூஸ் போயிடுறது தான். அப்புறம் வந்து நம்ம இன்னொரு ப்ராப்ளமும் ஆயிடுச்சு. இந்த ஸ்பார்க் ஃப்ளக் இருக்குது பாருங்கள், இது வந்து உள்ளார இங்கே வந்து இத்து போயிட்டு உடஞ்சி இருந்துச்சு. உடஞ்சி லைட்டாக தான் பிடிச்சிக்கிச்சு இருந்துச்சு நண்பர்களே. நல்ல வழியில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு கரண்ட்டு ஒழுங்காக வரல அப்படிங்கிறப்பே அதை வந்து கலட்டி எடுத்து மாற்றிட்டோம். இல்லைன்னா அது ஃபுல்லாக கலட்டி உள்ளார மாட்டிருக்கும். அப்புறம் வந்து ஃபுல்லாக ஹெட்டை கலட்டி தான் அதை கலட்டுற மாதிரி இருந்திருக்கும். நல்ல வழியில் கழட்டி மாற்றிட்டோம்.
சரி, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு இனி வந்து நம்ம வந்து எங்கேயும் நின்னா வந்து இப்படியே ஈஸியாக ஸ்பேர் எடுத்து போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்கள் நண்பர்களே. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.